போயா அப்படின்ற ஒரு வார்த்தையால் ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன் தான் இந்த தங்கராஜ் கேரக்டர் பண்ணுறவர். ஸோ இவரை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா இல்லையா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செலிப்ரிட்டிஸோட அப்டேட்ஸ்லாம் பார்க்குறோம். அந்த வரிசையில் ஒரே ஒரு வார்த்தையில் ஓஹோன்னு பெரியாள் ஆனவர் தான் இந்த கேரக்டர் பண்ணவர். ஸோ போயா அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக கூட பேசப்பட்டு வருது. அதுக்கு காரணமே அழகோ அழகு இந்த ஒரு சீரியலில் செகண்ட் ஹீரோயின் வந்து வில்லனை போயா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை அவங்களுடைய ஒய்ஃபாக இருக்கட்டும், இன்னொரு மருமகளாக இருக்கட்டும், ஃபோனில் கான்வர்சேஷன் பண்ணுறது இதெல்லாம் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ இவர் வந்து இந்த சீரியலில் வில்லனாக நடிச்சிருக்கலாம். இருந்தாலும் இவர் ஹீரோவாகவும் இருக்கார் அண்டு கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் இருந்திருக்காரு. இவர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் எப்படியாவது நம்ம மேலே வரணும், சினிமாவுக்கு போகணுன்ற ஆசையே ரகுவரன் அவர்களை பார்த்து தான் வந்துதான். அதனால தான் என்னவோ இப்போ வில்லன்லாம் பண்ணும்போது ஒரே ஒரு ஆர்டிஸ்டோடைய அந்த பாவனங்கள்லாம் வரக்கூடாது நமக்கு அப்படின்னு நினச்சி ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணி நடிக்கிறாரு. உண்மையாலே இந்த தங்கராஜ் அப்படின்ற கேரக்டர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. அவர் எங்கே பார்த்தாலும் நல்லாவே திட்டுறாங்களாம். அப்போது நல்லா திட்டுறாங்கன்னும் போது அந்த கேரக்டர் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அண்ட் இவரை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலாம் ரொம்பவே கோவப்படுவாராம், எல்லாருக்கிட்டேயும் கோவப்படுவாராம், உடனே எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணுவாராம். ஆனால் இப்போது அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் வந்து இவருடைய கோவம் என்னன்னு தெரியுமா. அவங்க வந்து கரெக்டான சில விஷயங்கள்லாம் பண்ணலன்னா இவர் கோவப்படுவாராம். மற்றபடி அவங்க பசங்கிட்ட கூட இவர் ரொம்பவே அன்பாக தான் நடந்துப்பாராம். இப்போ எதுக்குமே கோவப்படுறது கிடையாதாம். ரொம்ப ஜாலியாக வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா இவரும் ரொம்ப ரொம்ப ஜாலியான கேரக்டராம். ஸோ சூப்பராக எல்லார்கிட்டேயும் ரொம்ப அன்பாக நடந்துக்கிற ஒரு பர்சனாங்க. இவர் பேருக்கு பின்னாடி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. ஏன்னா இவருடைய ரியல் நேம் பார்த்திங்கன்னா குறிஞ்சிநாதன். ஸோ குறிஞ்சிநாதனுக்கு பின்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது. இவங்களுடைய பாட்டியும் இவங்களுடைய பெரியப்பாவும் இவங்க அம்மா டெலிவரி டைமில் கொடைக்கானல் போயிருக்காங்க. அது எதனாலனா கொடைக்கானலில் குறிஞ்சி ஆண்டவர் கோயில் இருக்குது. அந்த கோயில், அதாவது முருகர் கோயில், அது அந்த கோயிலுக்கு போய் வேண்டுதல் வந்து பண்ணியிருந்தாங்களாம். இது போல் என் தம்பிக்கு பையனை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்களாம். அதனால தான் இவருடைய நேமை அந்த சாமியோட நேமாக வச்சுட்டாருங்களாம். ஸோ குறிஞ்சிநாதன் அப்படின்ட்டு கடவுளுடைய நேமை தான் அவருக்கு வச்சுருக்காங்க. இதுதான் அவருடைய பேருக்கு பின்னாடி இருக்கிற அந்த குட்டி ஸ்டோரி. இவர் ஒரு ஆக்டர் மட்டும் கிடையாது, மிமிக்ரி ஆர்டிஸ்டாகவும் இருக்கார். ஃபஸ்ட்டு இவர் வந்து நம்மளும் ஒரு பெரிய ஆள் ஆயிடுவோம் அப்படின்ற ஒரு ஆசையோடு தான் இங்கே வராரு. ஸோ இவர் வந்து சின்ன வயசுலேருந்து ரகுவரன் சாரை பார்த்து ரொம்பவே அட்மையர் பண்ணியிருக்காரு. ரொம்பவே வில்லத்தனமாக நடித்து எப்படி நம்ம மேலே வரணும் அப்படிலாம் நினைக்கும் போது வில்லனுக்கு ஆப்போசிட் யார்? ஹீரோ. ஸோ ஹீரோவாக ரகுவரன் சாருக்கு நிறைய படங்களில் நடித்தது நம்ம ரஜினி சார் தான். அதுக்கப்புறம் ரஜினி சாரை பார்த்து அவர் மாதிரியே பேச கற்றுக்கிறது, அவர் மாதிரியே மேனரிசம் கொண்டு வருது, இது போல் அவரை பற்றி பேசுகிறது, அவர் மாதிரி பேசுகிறது, இது எல்லாமே அவர் லேர்ன் பண்ணுறாரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஆக்டர் மாதிரி லேர்ன் பண்ணி, குறிப்பாக இவர் கமல் சார் மாதிரி நல்லா பேசுவார், பிரகாஷ் ராஜ் சார் மாதிரி நல்லா பேசுவார், இது போல் ஒவ்வொருத்தர் மாதிரியும் ரொம்ப நல்லா பேசுவார். பாடி லாங்குவேஜ் நல்லாயிருக்கும். இப்போ ரீசெண்ட் டைமில் விஜய் சேதுபதி அவர்கள் மாதிரிலாம் பேசி கொரோனா டைமில் அவேர்னஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருந்தார். அதெல்லாம் நல்லாவே இருந்தது. அந்த டைமில் தான் இவர் வந்து கிடைக்கிற வேலை எல்லாமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. கிரெடிட் கார்டு மார்க்கெட்டிங் மேனேஜராகவும் ஹாஸ்பிட்டலில் சோஷியல் ஒர்க்கராகவும் இருந்திருக்காரு. இந்த டைமில் தான் இவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு வருது. ஸ்கூப் பண்ணணும், நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. சரி, இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் போகிறாரு. இவருடைய ஃபஸ்ட்டு சீரியல் எதுனா 2010 முந்தானை முடிச்சு அப்படின்ற சீரியல். இதில் ஹேண்ட் ஹீரோவாக நடிச்சிருக்காராம். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இவருக்கு இருந்துதான் நடிக்கும் போது. ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக இருக்கும் போது ஒரு ஆக்டரை நம்ம எடுத்து பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் அது ஈஸியாக வரும். ஆனால் அவங்களுடைய ஓன் கேரக்டர் இவங்க கொடுத்துருக்க கேரக்டர் கூட மேட்ச் ஆகணும் அப்படின்னும் போது அது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருந்ததுனால இவர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரியும் போது மானிட்டர் வந்து நானும் பார்க்கணும் சார்ன்னு டேரக்டர்கிட்டையும் கேட்டாராம். அப்படி கேட்டு அங்கே பார்த்தா விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு சில சீக்வன்ஸ்லாம் வந்துருச்சாம். அதனால் சார் இதை நான் என்ன மாதிரியே பேசி காட்டுறேன்ட்டு திரும்ப ரீடேக்லாம் எடுத்தாராம். இது போல் தான் ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 6 மாதம் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி அதுக்கப்புறம் தான் இவர் வந்து தன்னை போல் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு.
அப்புறம் இதில் வந்து இவர் வந்து 3 ஹீரோவில் ஒரு ஹீரோவாக நடித்தாலுமே அடுத்து கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் காமெடி ஹீரோ, அப்புறம் வில்லன், அதுக்கப்புறம் ஹீரோ, இப்படி தான் இவர் எல்லா கேரக்டருமே நடிக்கிறாரு. நடிக்கணும்னு வந்துட்டால் நம்ம ஹீரோவாக மட்டும்தான் நடிக்கணும்னு எல்லாரும் இங்கே நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நம்ம அந்த கேரக்டருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது அந்த ரோல். ஸோ அந்த ரோலை வச்சு மட்டும்தான் நம்ம இதுக்கு ஓகேவா இல்லையான்னு முடிவு பண்ணோம். மற்றபடி எந்த ரோல் கொடுத்தாலும் நான் நடிப்பேன், ஹீரோவாக மட்டும் கிடையாது. அப்படி ஹீரோவாக மட்டும்தான் நான் நடிப்பேன்னு சொல்லியிருந்தா இவ்வளோ வருஷம் நான் இங்கே சஸ்டெயின் பண்ணியிருக்கவே முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது 100க்கு 100 உண்மையான விஷயம் தான். ஆனால் ஒரு சிலர்லாம் நான் நடித்தா ஹீரோ மட்டும்தான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து சில பேர் காணாமலேயும் போயிடுறாங்க. அதுவும் ஒன் ஆஃப் த ரீசனாக தான் இருக்குது. இவர் இப்போது இந்த அழகோ அழகு இந்த ஒரு சீரியலில் தான் வில்லனாக நடிக்கிறாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. மரகத வீணைன்ட்டு ஒரு சீரியலில் வில்லனாக நடித்தாராம். அதில் கொடூர வில்லனாக தன்னுடைய காதல் மனைவிக்கே பாய்சன்லாம் வச்சு ரொம்பவே கொலை பண்ணுற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் இருந்துதான். அதுக்கப்புறம் பட்ஜெட் குடும்பம்ட்டு ரொம்பவே வந்து யதார்த்தமான ஒரு நடிப்பு மூலயமா எல்லார் மனசுலையும் நீங்கள் அதை இடம் பிடிச்சாரு. அதனால தான் என்னவோ இவரோட இன்ட்ரோ சீன்லாம் இந்த அழகழகு சீரியலை பார்க்கும்போது நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியலில் இவர் கூட ரேவதியாக பேர் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. கூடிய சீக்கிரம் அவங்களுடைய பயோகிராஃபி, அவங்கள பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் கூட நம்ம அப்டேட் பண்ணலாம். இது வரைக்கும் இவர் அபியும் நானும், சின்ன பாப்பா பெரிய பாப்பா, நம்ம வீட்டு கல்யாணம், இது போல் சீரியல்ஸ்லாம் கூட பண்ணியிருக்காரு. உண்மையாலே ஒரு நடிகராக தன்னை சஸ்டெயின் பண்ணணுன்ட்டு நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணி இப்போ வரைக்கும் சூப்பர் டூப்பரிட்டாக நிறைய சீரியல்களில் இவர் நடிச்சிட்ருக்காரு. உண்மையாலே அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லாங் கேப் இருந்ததோ அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஏன்னா இந்த பட்ஜெட் குடும்பம் இந்த சீரியலுக்கு அப்புறமா இவர் என்னடா ஆளை காணுமே அப்படின்லாம் கூட தேடப்பட்டது. அதுக்கப்புறம் இவர் வந்து இதில் வில்லனாக பார்க்கும்போது அட இவரா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஹாப்பி ஆகிட்டாங்க. இவருக்கும் தனியாக ஃபேன் ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்க. லொல்லு சபாலாம் நடிக்கும் போது ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணி காமெடி பண்ணணும். ஏன்னா ரொம்ப வல்கராகவும் போயிடக்கூடாது, மூஞ்ச சுழிக்க வைக்கிற வகையிலையும் இருக்கக்கூடாது, நல்லா டீசெண்டாக சிரிக்க வைக்கிற வகையில் இருக்கணும். அப்படிலாம் வந்து இவர் கான்சன்ட்ரேட் பண்ணி நடிப்பாராம். உண்மையாலே அதோடைய வெற்றி அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா அதே லொல்லு சபா மூலயமா நிறைய பேர் மேலே வந்தாலும் ஒரு சிலர் மட்டும்தான் நம்ம எல்லாருக்கும் வந்து பரிச்சயமான முகங்களாக இருக்காங்க. பல பேரும் இறந்தும் போயிட்டாங்க. சந்தானம் ஒரு காலத்துலலாம் ரொம்ப பீக்கில் இருந்தார். இப்போ எங்கே போனாருன்னே தெரியல. இருந்தாலும் இப்போ சின்ன திரையில் ஒரு சிலர் ரொம்ப டாப் லெவலில் வராங்க. கண்டிப்பாக இவர் வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும், இன்னும் நிறைய வந்து சீரியல் வாய்ப்புலாம் கிடைக்கணுன்ட்டு நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இவருடைய வாய்ஸே நல்லாயிருக்கும். இவர் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக இருக்கார். ஆனால் இந்த சீரியலில் இவர் இது வரைக்கும் டப் பண்ணவே இல்லையாம். அதுக்கு காரணம் ரொம்பவே ஒர்க் ப்ரெஷர் அண்ட் பர்சனலாக ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துதான். இவருக்கு திருமணம்லாம் ஆகிடுச்சு, 2 பசங்களும் இருக்காங்க. இவங்களுடைய பசங்க இவருடைய நெகட்டிவ் ரோலை தான் ரொம்ப விரும்பி பார்க்குறாங்களாம். குறிப்பாக கமல் சாரோடைய அந்த வாய்ஸ் எல்லாம் இழுத்து இழுத்து பேசும்போது அவங்க பையனும் வந்து விரும்பி அது மாதிரி பேசுகிறாராம். ஸோ அவங்க அப்பாவை ரொம்பவே அட்மையர் பண்ணுறாங்க. இது இப்போ அப்பா தான் வந்து பல பிள்ளைகளுடைய ஃபர்ஸ்ட் ஹீரோ. ஸோ இவர் அவருடைய கெரியரை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். அண்ட் இவருடைய ரோல்ஸில் உங்களுக்கு எந்த ரோல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.